யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இந்த இனிய தமிழ் மொழியை நாம் மட்டும் இல்லாம, நம் குழந்தைகள், நம் அடுத்த தலைமுறையினர் எந்த பிழையின்றியும் ஆங்கிலம் அதிகமாக கலக்காமலும் பேசி பழகணுங்கிற எண்ணத்தோடு சுடாக்கும் தமிழ்ச் சங்கத்தால் தொடங்கப்பட்டது இந்த பேச்சுப் பட்டறை. கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு, கடந்த மாதம் முதல் அமர்வு நடைபெற்றது. பேச்சு பட்டறைனா என்னங்க? இங்க என்ன பண்ணுவோம்? அப்படிங்கிறத சுருக்கமா பார்க்கலாம். பேச்சு பட்டறையோட 2வது அமர்வுக்கான நிரல் இது. இங்க வந்து 3 பகுதி இருக்கிறது. முதல் பகுதி வந்து நீங்களா வீட்டுல வந்து தயாரித்து வந்த பேச்சுக்கள வந்து இங்க பேசி பழகலாம். அதுக்கான மதிப்பீடும் கொடுக்கப்படும். அடுத்ததாக இந்த பகுதி மாறிக்கொண்டே இருக்கும். சிறிய குழந்தைகளாக இருந்தால் அவர்கள் வந்து பாரதியார் கவிதைகளோ, இல்ல பாடல்களோ பாடலாம். இல்லை, இந்த வாரம் தமிழோடு விளையாடு இருக்கிறது. போன வாரம் பட்டிமன்றம் பண்ணோம். அதுக்கு அடுத்த வாரம் இது கண்டிப்பாக வேற ஒன்றாக, இல்ல சிறந்த பேச்சாளர்கள் வந்து பேசலாம். இப்படி மாறிக்கொண்டே இருக்கும். அடுத்து திடீர் தலைப்புகள் பகுதி. இந்த பகுதி எல்லாருக்குமானது. எல்லாருமே முன்வந்து தமிழை பேசி பழகலாம். 1லிருந்து 2 நிமிடங்களுக்கு அந்த பேச்சு அமைக்கப்படும். தலைப்புகள் அந்த நிமிடம் அங்கே கொடுக்கப்படும். இப்போ நிரல ஒரு தடவ பார்க்கலாம். இதுல வந்து உங்களுக்கு புரிதல் இன்னும் அதிகமா இருக்கும். நேரம் வந்து அதிகபட்சம் 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம்க்குள்ள வந்து முடிஞ்சிரும் ஒரு அமர்வு. ஆம், தொடங்குறது வந்து ஆ, முன்னுரையோடு தொடங்கி ஒருங்கிணைப்பாளர் என்ன பண்ணுவார்னா, வரவேற்பு சொல்லி அன்றைய கேள்வின்னு ஒன்று இருக்கும். அன்றைய தலைப்புன்னு ஒண்ணு இருக்கும். அந்த அன்றைய தலைப்பு சார்ந்தே அன்றைய கேள்வி அமையும். அதை பற்றி எல்லோருமே வந்து தங்களுடைய கருத்துக்கள வந்து பகிர்ந்துப்பாங்க. அடுத்ததாக பங்குகள வந்து அறிமுகம் செய்வாங்க. இப்பொழுது நம்மிடம் 3 பங்கு இருக்கிறது. ஒன்று ஒருங்கிணைப்பாளர், இன்னொன்று மொழி கண்காணிப்பாளர், இன்னொன்று நேர கண்காணிப்பாளர். இவர்களைப் பற்றி பின்னால் காணலாம். 3 பேச்சுகள் வந்து இருக்கும். இத வந்து அவங்க முன்னாடியே வீட்ல பேசி பழகி, இங்க வந்து பேசுவாங்க. இதுக்கான மதிப்பீடுகளை அந்த மதிப்பீட்டாளர்கள் கொடுப்பாங்க. அடுத்தது தமிழோடு விளையாடு பகுதி. இதுதான் மாறக்கூடிய பகுதின்னு சொன்னேன். இந்த வாரம் இது தமிழோடு விளையாடா இருக்கு. ஸோ மொழி சார்ந்த எந்த சுவாரஸ்யமான விளையாட்டுகளை வந்து இந்த பகுதியில விளையாடுவாங்க. அடுத்து திடீர் தலைப்பு பகுதி. உடனடியாக இப்போ ஒரு தலைப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த தலைப்புல நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்கள பகிர்ந்துக்கலாம். முடிந்த அளவுக்கு ஆங்கிலம் கலக்காமல், மொழி பிசறுகள் இல்லாமல், அ தன்னம்பிக்கையோட வந்து நீங்க எந்த அளவுக்கு முன்னாடி பேசுறீங்க, பேசி பழகுறீங்க அப்படிங்கிறதுக்கான மேடை தான் அது. அடுத்து அ மொழி மற்றும் நேர கண்காணிப்பாளர்களின் அறிக்கை. இதுவரைக்கும் நீங்க எப்படி பேசுனீங்கன்றத மொழி கண்காணிப்பாளரும், நேர கண்காணிப்பாளரும் பார்த்திருப்பாங்க. மொழி கண்காணிப்பாளர் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறத நம்ம இப்ப சொல்றேன். பங்குகள்ல ஒருங்கிணைப்பாளர் வந்து கூட்டத்தை மொத்தமாக வந்து வழிநடத்தி செல்வார். மேலும் மொழி கண்காணிப்பாளர் வந்து அன்று பயன்படுத்த வேண்டிய வார்த்தைய வந்து அறிவிப்பார். இப்ப தொழில்னா, அதை சார்ந்த எதனா ஒரு வார்த்தைய வந்து அன்று நீங்கள் பேசும்போது பயன்படுத்த வேண்டிய வார்த்தையா கொடுப்பார். எத்தனை முறை இந்த வார்த்தையை எத்தனை பேர் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இறுதியில தெரிவிப்பார். அடுத்து மொழியில எதனா வந்து தவறுகள் நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா, அந்த தவற வந்து சுட்டிக்காட்டுவார். அதுக்கப்புறம் சிறப்பா நீங்க அந்த மொழியில என்ன சொன்னீங்க? சிறந்த கருத்து என்ன சொன்னீங்க? அப்படிங்கிறதையும் சுட்டிக்காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம, எத்தன ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்கீங்கன்றதையும் சொல்லுவாங்க. அத வச்சு நீங்க உங்கள நீங்களே தமிழை இன்னும் சிறப்பாக பேசுறதுக்கு நம்மள வந்து பயிற்சி செஞ்சுக்கலாம். அடுத்து நேர கண்காணிப்பாளர். இவர் வந்து நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் எவ்வளோ? எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளோ? அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரிவிப்பார். இந்த பங்குகளின் நோக்கம் என்னன்னா, நீங்க இன்னும் சிறந்த பேச்சாளரா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு தன்னம்பிக்கையுடைய பேச்சாளரா வரணுங்கிறதுக்கு தான். அடுத்தது, ஆம் பரிந்துரைக்கப்படும் முறை மதிப்பீட்டாளர்களுக்கு பரிசு முறை. பரிசு முறை என்னவென்றால், பாராட்டுக்கள், பரிந்துரைகள், சுருக்கம். ஸோ பாராட்டுக்கள் முதல்ல என்னன்னா, நீங்க என்ன நல்லா பேசுனீங்க உங்க பேச்சுகள்ல அப்படிங்கிறத பத்தி தெரிவிப்பாங்க. பரிந்துரைகள் இன்னும் இத வந்து நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, இது இன்னும் சிறப்பான பேச்சா அமைஞ்சிருக்குங்கிறத பத்தி சொல்லுவாங்க. அப்புறம் சுருக்கம். மொத்தமா நீங்க எத எத கடைபிடித்தால் நீங்கள் சிறந்த பேச்சாளராக மாறுவதற்கு, இல்லை அடுத்த முறை உங்கள் பேச்சை வடிவமைப்பதற்கு உங்களுக்கு சுலபமா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்லுவாங்க. இந்த பேச்சுகள்ல எத எத பத்தி அவங்க வந்து கவனிப்பாங்க அப்படின்னா, முன்னுரை. நீங்க எப்படி வந்து முதல்ல அந்த பேச்ச தொடங்கி, உங்கள பார்வையாளர்கள வந்து ஈர்க்கிறீங்க அப்படிங்கிறத பத்தியும், உங்க பேச்ச எப்படி அமைச்சிருக்கீங்க? ஒரு முன்னுரை, ஒரு பேச்சு
மற்றும் ஒரு முடிவுரை எப்படி அமைச்சிருக்கீங்கன்றத பத்தி. அப்புறம் உங்கள் உடல் மொழி. நீங்கள் எப்படி கையசைச்சு பேசுறீங்க? எப்படி உங்களுடைய கருத்த வந்து உணர்வுபூர்வமா தெரிவிக்கிறீங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அடுத்து குரல் மாற்றம். உயர்ந்த குரல்லயும், தாழ்ந்த குரல்லயும் அப்படி நீங்க மாற்றி பேசக்கூடிய அமைப்ப வந்து பார்ப்பாங்க. அடுத்து தாக்கம். எந்த ஒரு பேச்சாளருடைய சிறந்த நோக்கம் வந்து, அந்த பேச்சு ஒரு தாக்கத்த வந்து பார்வையாளர்களுக்கிடம் ஏற்படுத்தணுங்கிறது தான். அந்த தாக்கத்த உங்க பேச்சு ஏற்படுத்தியதா? இல்லையா? இல்லை அதை ஏற்படுத்துவதற்கு என்ன வேண்டும்? அப்படிங்கிறத பத்தியும் தெரிவிப்பாங்க. இந்த பேச்சு பட்டறை கடந்த மாதம் நடைபெற்ற முதல் அமர்வில் மிக சிறந்த பேச்சாளர்கள் 2 பேச்சாளர்கள் பேசினார்கள். அவர்களுக்கான அம் மதிப்பீடும் வந்து வழங்கப்பட்டது. இதுதான் வந்து சென்ற மாதம் நடந்த பேச்சு பட்டறையின் ஒரு பார்வை. அடுத்து இதேபோல் நாளை பேச்சு பட்டறையின் 2வது அமர்வு. வாருங்கள், பேச்சு பட்டறையில் வைரங்களை தீட்டலாம். நன்றி.